பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 விஜய் டெலிவிஷன் ஹாட்ஸ்டார் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய பிக் பாஸ் சீசன் 9 தான் இப்போ பட்டி தொட்டி எல்லாம் டாக் ஆஃப் த டவுனு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஷபனா மேம் அவர்கள் கொடுத்த தரமான ஒரு பதிலடி ஒன்று, வைரர் இதா முதுகில குத்துறியா இந்தா வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி நான் அவங்க குக் வித் கோமாளி ஃபினாலே டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணி முதலாவது ஃபைனலிஸ்டாக போனதை நான் பேசல. இது வரைக்கும் பிக் பாஸ் தமிழ் பிக் பாஸ்க்குள்ள போன எந்த ஒரு போட்டியாளரும் இதுவரைக்கும் பண்ணாத ஒரு விடயத்தை 30 நாட்கள்ல ஷபனா அவர்கள் பண்ணியிருக்காங்க. பொதுவாக வந்து நான் இந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இப்போ ஷபனா மேம் அவர்களை நம்ம வந்து குக் வித் கோமாளிலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னே நமக்கு வந்து நான் சொன்னது ஷீ இஸ் அ ஹீரோயின் மெட்டீரியல் அப்படின்னு. பொதுவாக நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் கூட ஒர்க் பண்ணுவாங்க. டைரக்டர்ஸாக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், அந்த செட்டில் இருந்தவங்களா இருக்கட்டும், இல்லை அவருடைய ரசிகர்களாக இருக்கட்டும், இல்லை கொமனா பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை அவருடைய எதிரிகளாக இருக்கட்டும், பல விடயங்கள் கொமனா சொல்லுவாங்க, நல்ல விடயங்கள், சிறப்பம்சங்கள். அதில் முக்கியமான ஒன்று ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். ஒரு 2 நிமிஷம் தானேப்பா, ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு இடத்துக்கு போகணும், டைம் இருக்கு, ஒரு 2 நிமிஷம் என்னென்னு பார்த்துட்டு வருவோம் பண்ணி. ஆனால் நம்ம 2 நிமிஷம் பார்த்து கொண்டிருக்கக்குள்ள இல்லை இதை பார்த்துட்டு தான் போகணும்னு 1 மணித்தேலம் ஆயிரும், 1/2 மணித்தேலம் ஆயிரும், நம்மளை அறியாமல் பார்த்து கொண்டு வந்துடும், உள்ளுக்குள்ள எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி. தலைவரோட போஸ்டரே 1 மணித்தேலம் நின்று பார்த்தவங்க பல பேர், சரியா? ஸோ அதுதான் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்ன்றது, காந்த சக்தின்றது. அது எல்லாருக்குமே வந்து கடவுள் வந்து கொடுக்க மாட்டார், சில பேருக்கு தான் அமையும். அதனால தான் சில பேர் தான் ஹீரோயினாக இருப்பாங்க. அதிலும் 50 வருஷமா பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கு நம்பர் 1 சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் இருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான ஒரு விடயம் அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ், அந்த காந்த சக்தி அப்படின்றது. அப்போ அது வந்து நான் ஷபனா மேம் அவர்களை குக் வித் கோமாளியில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்குள்ளே அது வந்து நம்ம நோட் பண்ணோம். தமிழ் சினிமா அவங்கள மிஸ் பண்ணிட்டுப்பா, சரிங்களா? ஒரு டாப் ஹீரோயினா வந்திருக்க வேண்டியவங்க, சரி இன்னும் டைம் இருக்கு கண்டிப்பாக. இப்போ கூட அவங்களுடைய சம்பவங்கள் குக் வித் கோமாளி மூலம் அவங்களுக்கு இருக்கிற ஃபேன் பேஸ், அவங்களுடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஒரு ஒரு பார்க்குற டைரக்டருக்கு புரியும். கோவப்படைக்குள்ள, சிரிக்கைக்குள்ள, ஈவன் அவங்க ஒரு ரியல் டான்ஸ் வந்து போடைக்குள்ள, அந்த போட்ட காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், சாரியாக இருக்கட்டும், சுடிதாராக இருக்கட்டும், மாடர்ன் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஸோ ஒரு நல்ல டைரக்டர்ஸ் பார்க்கக்குள்ள ஏப்பா நம்ம வேற மொழிகளில் வேற இடங்களில் போய் வந்து ஹீரோயினை தேடணும், அதுவும் மார்க்கெட் இல்லாதவங்க எல்லாம் பல கோடி கணக்கில் கேட்கக்குள்ள இங்க மக்கள் சப்போர்ட் இருக்கிற இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு நபரை நம்ம ஹீரோயினா போடக்கூடாது அப்படின்னு இப்ப பல பேருக்கு தோணணும், சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் ஷபனா மேம் அவர்கள். அது வந்து இந்த குக் வித் கோமாளி மூலம் வந்து அது பல பேருக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. சில மீடியா நண்பர்களே சொன்னாங்க, எப்படிப்பா அவங்க தமிழ் சினிமாவில் எப்படி மிஸ் ஆயிட்டு அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள ஒருத்தங்க வளர்ச்சி அடைகிறாங்கன்னா கூடவே வைரறிஞர் கூட்டமும் இருக்கும். முக்கியமா வைரறிஞர் கூட்டம் நம்ம கூட தான் இருக்கோம், நம்ம பக்கத்துல தான் இருக்கோம், முதுகுல குத்தி கொண்டே இருக்கும், சரியா? அந்த கூட்டம் வந்து காசை கொடுத்து பிஆர் டீம்கிட்ட கொடுத்து நெகட்டிவிட்டியை பரப்பு அப்படின்ற மாதிரி ஒரு இது ஒன்று, அதுகளுக்கு ஒரு அல்ப சுகம் ஒன்று. ஸோ அப்போ அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து நிறைய கூட்டம் வைரறியுது. அவங்க சிரிச்சா பொறாமப்படுது, அவங்க வின் பண்ணா பொறாமப்படுது, டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணா பொறாமப்படுது அப்படின்ற மாதிரி. இவனுங்கெல்லாம் மதுமிதாக்கு சப்போர்ட்டா ஃபேன்ஸ் ஆண்டா இல்லை, இங்க சபனாமையில பொறாம, சரியா? அப்படி பொறாமப்படுறது நம்மளோட வளர்ச்சி அடைகிறோம் அப்படின்றதோட ஒரு அறிகுறி. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னும் ஹைப்புக்கு போறோம் அப்படின்றது. ஸோ அப்படி இருக்கக்குள்ள 30 நாள்ல அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல அவங்களோட ப்ரொஃபைல், அவங்களோட வீடியோக்களை பார்த்த எண்ணிக்கை வந்து 101 மில்லியன் தசம் 50 என்னவோ. இது வந்து பிக் பாஸ் போன போட்டியாளர்கள், டைட்டில் வின் பண்ண நபர்களுக்கு கூட இது வரைக்கும் அவங்களோட ப்ரொஃபைல்ல கிடைக்கல, யாருக்குமே கிடைக்கல. பிக் பாஸா இருக்கட்டும், வேற சின்னத்திரையா இருக்கட்டும், வேற சில நடிகர்களா இருக்கட்டும், அவங்களுக்கே இப்படியான அந்த டேஷ்போர்ட்ல இப்படியான சம்பவம் நடக்கல. ஷபனா அவர்களுக்கு வந்து நடந்திருக்கு. இது மிகப்பெரிய ஒரு விடயம், சரிங்களா? சும்மாலாம் வந்து அப்படி அவங்களோட வீடியோக்களை வந்து பார்க்க மாட்டாங்க. ஒன்று பிடிக்க ஒரு கூட்டம் இருக்கணும், அதை எதிர்க்க ஒரு கூட்டம் இருக்கணும், இதெல்லாம் இருந்தாலே அவங்க வந்து ஒரு பெரிய ரேஞ்ச் தான். அது ஷபனா அவர்களுக்கு கிடைச்சது வந்து இந்த பிக் பாஸ் போன்ற ஒரு ஷோக்கு அவங்கள தூக்கி போடுங்கிறாப்பா அப்படின்றத இந்த காலம் காமிச்சு கொடுக்குது, சரிங்களா? ஸோ இது வந்து ஷபனா அவர்கள் கொடுத்த ஒரு பதிலடி, அவங்கள நேசிக்க ஒரு படையை உருவாகி இருக்கு. அதிலும் முக்கியமா இந்த சீசன் குக் வித் கோமாளிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க மூலமா இந்த குக் வித் கோமாளியோட டிஆர்பி பல மக்கள் வந்து பார்க்கறது அப்படியானது அதிகரிச்சிருக்கு அப்படி என்பதை இந்த விடயம் காட்டி கொடுக்குது, சரிங்களா? இது ஒன்று மேபி அவங்க டைட்டில் வின் பண்ணாலோ இல்லை ரன்னராக வந்தாலோ
சி இஸ் டிசர்விங் அப்படின்றதுக்கு இது ஒரு அறிகுறி. ஏன்னா அவங்களால இந்த ஷோ ரன் ஆயிருக்கு. இந்த ஷோ ரன் ஆக அவங்களும் ஒரு காரணம் அப்படி என்பதுதான். சரிங்களா? இது வந்து அவங்க சபனா அவர்கள் கொடுத்த தரமான ஒரு பதிலடி அந்த வைரறிகிற கூட்டத்துக்கு. ஸோ ஓகே, அடுத்தது வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 9 அதோட போட்டியாளர்கள் அப்படின்னைக்குள்ள புதுசா சில பேர்கள் வந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா உமையர் அவர்கள், அவரை பத்தி நம்ம நேற்று வீடியோ போட்டுட்டோம். கண்டிப்பா உமையரை பார்க்கக்குள்ள எனக்கு அசீமன் ஞாபகம் வராங்க. ஏன்னா இந்த தமிழ் பிக் பாஸ்ல 8 சீசன்லையும் அசீம் அவர்களுடைய கேம் பிளே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஒரு கெத்து வேணும், தைரியம் வேணும். மனுஷன் உள்ளுக்குள்ள போவைக்குள்ளேயே அந்த ஒரு கான்பிடன்ட் லெவல் வேற மாதிரி தெரியுமா. அவர் வந்து ஸ்டேஜில் கமல்ஹாசன் அவர்கள் அசீம் வாங்க அப்படின்னைக்குள்ளேயே அந்த கான்பிடன்ட் கடைசி அவர் டைட்டில்ங்கிற அந்த நிமிடம் வரைக்கும் அவரை விட்டு போகல. வெளியில வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த வீட்டுக்கு சில பேர் வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்னப்பா ஒரு 100 நாள் ஆட்டப்பா முடிஞ்சுதுப்பா எல்லாம் ஒண்ணுன்னுவாங்க. அப்படியான நபர்கள் எனக்கு பிடிக்காது. பட் அசீம் அவர்கள் வந்து அந்த உண்மை மாறல. வெளியில உள்ளுக்குள்ள எப்படி இருந்தாலும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் யார என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே சொன்னாரு. அதானே எங்களுக்கு வேணும். நம்ம என்ன காசுக்கா கூவுறோம் 100 நாளும் எவனா தந்து இதை உங்களுக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னு. நான் வந்து என்னோட இது வந்து உணர்வு பூர்வமா பண்றேன். சரியா? ஒருத்தரை சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும், இன்னொருத்தரை எதிர்க்கிறதா இருக்கட்டும், அது எனக்கு நடந்துச்சுன்னா நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம். 7 சீசன் நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்க நான் சப்போர்ட் பண்ண நபர்கள் வின் பண்ண காரணம் இதுதான். சரிங்களா? 7 சீசன் இது வரைக்கும் யாருமே எனக்கு தெரிஞ்சு நான் பெருமையா சொல்லிக்கிறேன், யாருமே அந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் ரேட் வந்து இல்லை, நம்ம வச்சிருக்கோம். அப்ப அதுக்கு காரணம் நான் இதை வந்து ஒரு ரியாலிட்டி கேம் ஷோவா பாக்குறேன். இந்த மேக்கர்ஸும் அதை அப்படித்தான் காமிக்கிறாங்க. த பிகஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோ இன் இந்தியா. அப்ப டைட்டில் வின் பண்ற நபர் ரியலா இருக்கிறவருக்கு தான், வெளியில வந்ததுக்கு அப்புறம் மாத்தி பேசுற நபர்களுக்கு இல்ல. சோ அப்ப எனக்கு அசீம் அவர்கள் அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ரியாலிட்டின்றது, அவருடைய கேம் பிளேன்றது, கெத்ன்றது, கான்பிடன்ட்ன்றது, வெறித்தனம். சரிங்களா? இப்ப வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் 8 சீசன்லயுமே நம்பர் 1 பிளேஸ்னா நான் அசீமா நான் கொடுப்பேன். ஸோ அப்போ உமேர் அவர்களை பார்க்கலாம் அந்த ஒரு வைப்ஸ் ஒன்று. இந்த குக் வித் கோமாளியில் அந்த டாஸ்காக இருக்கட்டும், அந்த கலகலப்பா வச்சிலா இருக்கட்டும், அந்த அசீம் வைப்ஸ் வந்து உமேர் அவர்களிடம் பார்த்தேன். அப்போ அவரை பற்றி நம்ம நேற்றே சொல்லிட்டோம், இப்போயும் சொல்லிக்கிறோம். அவர் வருகின்றார் அப்படின்ற தகவல் எனக்கு வெரி 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 ஹாப்பி. சரியா? ஓகே, அடுத்த போட்டியாளர் வந்து ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ராஜவேலு, இந்த KPI 3 டைட்டில் வின் பண்ணவர். அவரை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, ஸோ அதனால இப்போதைக்கு நோ ஒப்பீனியன். அப்புறம் ஜனனி அசோக் குமார் அப்படின்றவங்க. ஸோ இவங்களை பத்தியும் எனக்கு பெருசா ஒரு ஒப்பீனியன் இல்லை. பட் ஒரு டைம் வந்து பீக்ல இருந்திருக்காங்க. சரிங்களா? ஐ திங்க் அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும். 2.5 years 3 yearsக்கு முதல் வந்து எல்லாமே மில்லியன் கணக்கில் தான் வியூ. ஸோ இப்போ எப்படி உமர் சபனா அப்படியோ அப்படிதான் அவங்க ஒரு 2-3 yearsக்கு முதல் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்களோட சோசியல் மீடியா வியூவை வச்சு, கமெண்ட்ஸை வச்சு. ஸோ இப்போ இவங்களுக்கு இந்த ஒரு சப்போர்ட் கிடைக்குமானா அது ஒரு டவுட் தான். சரிங்களா? என்னோட ஒப்பீனியனை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற டைம் படி. ஸோ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னுவாங்கல்ல, எங்க இவங்க மிஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கொஸ்டினா இருக்கு. இப்போ வந்து அவங்களால பிடிக்க முடியுமான்றத போக போக பார்க்கலாம். அடுத்தது வந்து அகமட் மீரான் அப்படின்றவரு, நம்மளை போல ஒரு யூடியூபரு. ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன் அப்படின்னா பொதுவா வந்து ஒரு சின்ன ஒரு விடய பண்ணு. சரியா? நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க, ஒரு குடும்பம், அவங்களோட குடும்பத்தில் ஒரு 1 2 3 6 7 8 பேர், ஒரு குடும்பத்துக்கு 8 பிள்ளைகள். அதுல மூத்தவர் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. மூத்தவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்க கல்யாணம் பண்ணி அவருக்கு ஒரு 4 பிள்ளைகள் இருக்கு. மீதி அவருடைய சகோதரங்கள் எல்லாம் உள்நாட்டில் தான் இருக்கு. அந்த உள்நாட்டில் இருக்கிற சகோதரங்களுக்கு வேலை எல்லாம் இல்லை. எப்பப்ப போனா இந்த சில வேலைகள் அப்பப்ப பண்ணுவாங்க, பெர்மனண்டான வேலைகள் இல்லை. மூத்தவர் தான் வந்து அவருடைய சகோதரங்களுக்கும், அதாவது சகோதரங்கள் தான் அவங்களுக்கு கல்யாணமாகி பிள்ளைகள் எல்லாம் இருக்கு, அவங்களுக்கு வந்து காசுக்கு வந்து கொடுப்பாரு. ஃபோனு, பைக்கு, கடை, வேற விவசாய வேலைகள் எதா இருந்தாலும் அண்ணே காசு அனுப்பின அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கிக்குவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அவர் வந்து ஒரு மூத்தவர், வெளிநாட்டில் இருக்கிறவர் வந்து ஒரு அட்வைஸ் வந்து பண்ணியிருக்காரு. என்னன்னா, இப்போ யூடியூப்ல நீங்க வந்து வெளியில போய் வீடியோக்கள் எடுத்து போடுங்க, இப்போ அதுதான் ட்ரெண்டு
நிறைய பேர் நல்லா வந்திருக்காங்க, வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னைக்குள்ள அவங்க பதில் கொடுத்துருக்காங்க. அவரோட சகோதரங்கள் சொல்லியிருக்காங்க, அது மரியாதை இல்லை, அந்த தொழில் மரியாதை இல்லை அப்படின்னு. எனக்கு தலையே சுத்தி போச்சு. இப்ப டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், டீச்சர்ஸ், நடிகர்கள், சீரியல் நடிகர்கள், தொழிலதிபர்கள் அவங்க எல்லாமே வந்து அவங்களோட தொழிலை யூடியூபுக்குள்ள கொண்டு வராங்க. அவங்க யூடியூபர்ஸா மாறுறாங்க. எனக்கு தெரிஞ்ச பல பேர் எஃப்எம்ல ஒர்க் பண்ணவங்க, டிவில ஒர்க் பண்ணவங்க, வேற சில ஈவன் அக்கௌண்டன்ட் என்னோட ஃப்ரெண்டு. ஸோ அவங்க வந்து பல பேர் வந்து அந்த தொழிலை விட்டுட்டு இங்க வந்திருக்காங்க. இங்க வந்து ஒரு குடும்பத்தோட இருக்க முடியும், நல்ல வருமானம் வருது அப்படின்ற மாதிரி அவங்க விட்டுட்டு வந்திருக்காங்க. இங்க என்னடான்னா இன்னொருத்தங்கிட்ட காசு வாங்கித்தான் இவங்க வந்து உங்களோட குடும்பத்தை நடத்த முடியுது. அப்ப இவங்களுக்கு ஒரு இது ஒன்று இல்லை, நீ வந்து யூடியூப் பண்ண நினைக்கிற மரியாதை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த சில கூட்டத்தோட இது இருக்கு பாருங்க, அது எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது. ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஒரு யூடியூபர் என்ற ஒரு இதுல அகமட் மீரான் அவர்கள் வந்து ஒரு யூடியூபர் என்ற இதுல ஒரு 5 வருஷத்துல இப்போ ஒரு பிக் பாஸ் போன்ற ஒரு ஷோக்கு, அதுவும் அவர் வந்து மோஸ்ட்லி நாட்டு நடப்பு, உலக நடப்புல நடக்கிற விடயங்கள்ல நம்மள மாதிரி உட்கார்ந்து பேசி அதன் மூலம் சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ மில்லியன் வரப்போ நினைக்கிறேன் 8 லட்சத்துக்கு கிட்ட போறாரு. ஸோ அப்படி போற நபர் வந்து நிறைய அவமானங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. நிறைய அவமானங்கள், நிறைய ஒரு அதே சாதாரண விடயம் இல்லை மக்களே. நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு ரூமுக்குள்ள இருந்து அதை திங்க் பண்ணி என்ன வீடியோ போடலாம், வீடியோ போட்டா வியூ வருமா அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் திங்க் பண்ணுவோம். அப்ப சில கேவலமானதுகள் கமெண்ட் பண்ணோம். அதுகளை பிளாக் பண்ணி டிலீட் பண்ணி அதுல இருந்து வெளியில வந்து சரி இதுக்கு என்ன இதை பண்றது அப்படின்னு இருக்கக்குள்ள அந்த வளர்ச்சி மூலம் இப்படி ஒரு பிக் பாஸ் போன்ற ஒரு மேடைக்கு ஒரு யூடியூபர் அப்படின்ற ஒரு இதுல வர்றது, என்னோட தொழில இருந்து ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னைக்குள்ள ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னைக்குள்ள ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ உண்மையிலேயே அகமட் மீரான் அவர்களுக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஐ எம் வெரி ஹாப்பி. சரிங்களா? ஸோ அகமட் மீரான் அவர்களுடைய பேரும் வந்திருக்கு. சரிங்களா? இது வந்து அவருக்கு வாய்ப்பு கிடைச்சதுதான். பட் நம்ம ஸ்டைல் தெரியுமில்ல, பிக் பாஸ்ல அந்த கிராண்ட் லான்ச்ல யாரு நமக்கு பிடிக்குதோ, அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த உலகத்துல எவ்வளவு பொண்ணுகள் இருந்தாலும் ஒரு பொண்ணு மீது தான் நமக்கு லவ் வரும். சரியா? அதே மாதிரி தான் பொண்ணுங்களுக்கும் இத்தனை பையங்கள் இருந்தாலும் ஒருத்த மேலதான் அந்த ஒரு இதொன்று வரும், ஒரு இதொன்று ஸ்பாட்லைட் ஒன்று அடிக்கும்ல. அதே மாதிரி இந்த ஷோக்கு வந்து 24 பேர் 23 பேர் வந்தாலும் நம்ம ஸ்டைல ஒருத்தங்களை தான் நமக்கு பிடிக்கும். அவங்களுக்கு தான் நம்ம 100 நாள் சப்போர்ட் பண்ணுவோம், அது வேற. இது வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்க ஒரு யூடியூபர் 5 வருஷமா நம்ம இப்படி உட்கார்ந்து பேசுறோமோ, அப்போ அதுல இருந்து ஒருத்தருக்கு வந்து இப்படி ஒரு இது வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஹி டிசர்வ் இட். சரிங்களா? அகமட் மீரான் அவர்களுடைய பேர், இந்த 5 பேரோட பேரும் புதிதா வந்த அப்டேட். சரிங்களா? சரி, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ மோஸ்ட்லி நான் எதிர்பார்க்கிற நபர்கள், அதாவது இப்ப வரைக்கும் டாக் போய்கொண்டிருக்கு, இன்னும் பதில் கிடைக்கல அப்படின்ற மாதிரி வர்றது வந்து நக்ஷத்ரா நாகேஷ் மேம் அவர்கள். கண்டிப்பா நான் ரொம்ப நாளா எதிர்பார்க்கிறேன் அவங்க வந்து பிக் பாஸ்ல போகணும்னு. ஷீ இஸ் a wonderful person and very strong person. அடுத்தது வந்து வினோத் பாபு அவர்கள், அவருக்குமான ஒரு இது ஒன்று இருக்கு, சப்போர்ட் ஒன்று இருக்கு. அதே நேரத்தில் he is also a very good person, wonderful person. ஸோ அப்போ இவங்களும் உள்ளுக்குள்ள போனாங்கன்னா ஃபுல் பேக்கேஜ் கவராக இருக்கும். நடுவில் நமக்கு தெரியாத போன சீசன் முத்துக்குமரன் அவர்கள் வந்தது போல, சீசன் 6 ஜனனி அவர்கள் வந்தது போல, அப்படியான நபர்களும் வரைக்குள்ள கம்ப்ளீட்டா பேக்கேஜ் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் என்னுடைய விருப்பம். சரிங்களா? அது என்னவோ தெரியல மக்களே, எனக்கு வந்து உமேர் அவர்களை பார்க்கக்குள்ள அசீம் அண்ணாவோட வைப்ஸும், வினோத் பாபு அவர்களை பார்க்கக்குள்ள ஆரி அர்ஜுனன் அவர்களுடைய வைப்ஸும் வருது. ஸோ 2 பேரும் இருந்தால் வேற மாதிரி இருக்குமில்ல ஆட்டா. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு மக்களே ஆரி வெர்சஸ் பாலா இப்படியான ஒரு கான்செப்டை பார்க்கணும் என்றது ரொம்ப விருப்பம். அதே நேரத்தில் பிரியங்கா மேம் அவர்கள் வேற லெவல் என்டர்டெய்னர், தனியால ஷோ கொண்டு போவாங்க. கண்டிப்பாக அந்த ஒரு இது நக்ஷத்ரா நாகேஷ் மேம் அவர்கள்ட்ட இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஃபரினா மேமும் அதே மாதிரி பண்ணக்கூடிய நபர்கள், என்ன அவங்களோட பேரும் இருக்கு வரலாம் அப்படின்னு இப்போ வரைக்கும் டாக் போகுதுன்னு தான் கேள்விப்படுறேன். சரிங்களா? ஸோ இது வந்து பிக் பாஸ் சீசன் 9 தொடர்பான போட்டியாளர் தொடர்பான ஒரு அப்டேட். அதோட என்னுடைய ஒப்பீனியனை நான் சொல்லியிருக்கிறேன். நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.